ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னடா மறுபடியும் saree ப்ளீட்டிங்கா அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எல்லாமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த saree வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் உறையூர் வெக்காளியம்மன் அவங்களுக்கு வந்து இது சாத்தின வந்து புடவை. ஸோ இது ரொம்ப கசங்கி இருந்ததுனால இதை ஒரு அயன் பண்ணிவிட்டு ப்ளீட் வந்து கரெக்டாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அயன் பண்ணியிருந்தேன். ப்ளீட்டும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அயன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்தது, அந்த கசங்கிறதெல்லாம் இல்லாமல். ஸோ அதனால தான் இதை நீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ளீட் மாதிரியே இதையும் எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிங்க் கலர் saree, பார்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்டெல்லாம் எடுத்து முடித்தாச்சு. இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக எப்போவும் யூஸ் பண்ணாத இடத்துல தான் வச்சுருப்பேன். சுத்தமாக இருக்கிற டைம் மட்டும்தான் இதை எடுத்துப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி அலங்காரம் பண்ண வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா, நான் அன்றைக்கி பூஜையெல்லாம் முடித்த பிறகு நைட்டு எடுத்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 3வது நாள் காலையில் எடுத்தது. ஸோ ரொம்ப எடுக்க முடியாத சூழ்நிலை, அதனால் எடுக்க முடியல வீடியோ. 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து அலங்காரம் வந்து எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நான் வந்து ஒரு 5-6 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயர் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது என்னவோ தெரியல. பாட்டு பாடி அம்மனுக்கு எப்போவுமே அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமே கிடைக்காது. இந்த இயர் எனக்கு மகாலட்சுமி அவங்களோட அஷ்டோத்திரம், போற்றி இது எல்லாமே பாடுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது. இல்லைன்னா மார்னிங் வந்து பொண்ணை வந்து ஸ்கூல் கிளப்பி விடணும், அந்த மாதிரி ஏதோ டைமிங் வந்து செட் ஆகாது. ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே டைம் 7 o'clock மேலே ஆகிடும். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். இந்த டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் செட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டோம். அந்த ஒரு வைப் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எனக்கு ஏதோ இந்த இயர் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அம்மன் அலங்காரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக நாங்கள் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே கடைக்கு போகிறதப்போ பார்த்திங்கன்னா கை எல்லாமே கிடைக்கல. அதாவது நாங்கள் தேடின சைஸ் வந்து கிடைக்கல. இதே சின்ன சைஸ் தான் இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் இந்த இயரு. இந்த வாகை மாலை வந்து பார்த்திங்கன்னா அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்த கை. அது எனக்கு என்ன சொல்கிறதுங்க, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், கைக்கு பதிலாக இந்த வாகை மாலை வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அம்மன் வந்து அந்த வரலட்சுமி தாய் வந்து அந்த அலங்காரத்தோடு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்து கண்டிப்பாக கும்பிட ஆரம்பிங்க. வரலட்சுமி விரதம் கும்பிட்றதுனால செல்வம் மட்டும் அதுக்காகன்னு நினச்சி யாரும் கும்பிடாதீங்க. செல்வம், ஆரோக்கியம், கல்வி, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுப்பாங்கங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். என்னடா 2 வருஷம் கும்பிட்டோம், 3 வருஷம் கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து அம்மன் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்மளோட கடமையை மட்டும் நம்ம செய்வோம். அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க. நமக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறாங்க சொல்லுங்கள்.
நம்ம அவங்களோட நினப்பிலே இருந்து கண்டிப்பாக வரலட்சுமி தாய் வந்து எனக்கு ஏதோ ஒன்று செய்வாங்க அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த பாட்டெல்லாம் பாடி முடித்தோடனேவே எனக்கு ஒரு சூப்பரான ஒரு வைப் கிடைச்சதுங்க. அதாவது அம்மன் அருள் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இத்தனை இயர் வந்து கும்பிட்ட ஒரு இதை விட இந்த இயர் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. ஏதோ ஒன்று மறந்துடுவேன், நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த பூஜை வைக்கிற டைமில் ஏதாவது மறந்துடுவேன். பட் இந்த டைம் எல்லாமே கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இயர் என்ன பண்ணேன் அப்படின்னா, நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானது எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வச்சுட்டேன். ஸோ அப்போ நம்ம எதுவும் மறக்க மாட்டோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, கைக்கு வளையல் போட மறந்துடுவேன். இது மாதிரி சின்ன சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவேன். ஸோ இந்த டைம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. 3வது நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா சண்டே, வெள்ளிக்கிழமை தான் நான் வச்சேன். ஸோ சண்டேன்றதுனால எல்லாருமே வீட்டில் இருந்தோம். சூப்பராக சாமி கும்பிட்டோம். ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா இருந்து ஒரு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி போயிடுவாங்க, இல்லை பாப்பா ஸ்கூல் போயிடுவா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த டைம் வந்து எல்லோரும் ஒன்றா இருந்து சாமி கும்பிட்டோம். பூஜை அன்னைக்கும் சரி, ஃப்ரைடேவும் அப்புறம் சண்டேவும் பார்த்திங்கன்னா 3வது நாள் பூஜையும் எல்லோரும் ஒன்றா இருந்து சாமி கும்பிட்டதே வந்து எனக்கு அவ்வளோ திருப்தி. திரும்ப திரும்ப சொல்லணுன்னா அம்மன் அருள் இந்த இயர் கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க, நல்லதே நடக்கும். யாருக்கும் நமக்கு வந்து யார் என்ன கெடுதல் பண்ணாலும் சரி, நம்ம வந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கடவுளை கும்பிட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிறப்ப அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சோம்னாவே நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஸோ யார் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டுங்க, நம்ம வேலை நம்ம இப்படி தான் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டாக இருந்துக்குவோம். அவங்க அப்படிதாங்கிறதுல அவங்க கரெக்டாக இருக்கிறப்போ நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் நல்லது மட்டும்தான் செய்வேன், நல்லது நான் மட்டும்தான் நினப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் கும்பிடாதவங்க இனிமேல் கும்பிட ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன அளவில் கூட கும்பிடலாம், எவ்வளோ பெருசாக தான் கும்பிடணுன்னு இல்லை. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா டின்னரும் கொடுத்துருந்தோம் எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு. ஸோ எல்லாருமே ஹாப்பின்னு நினைக்கிறேன். அம்மன் அலங்காரம் எப்படி இருந்தது எல்லாமே சொல்லுங்கள். தேங்க்யூ.